பிரைஸ் த லார்ட். கடன் அப்படி சொன்னாலே நம்ம என்ன யோசிப்போம்? ஒருத்தர்கிட்ட நகையோ பணமோ பொருளோ கடன் வாங்குறது, இல்லைன்னா பேங்க்லேருந்து லோன் வாங்குறது, நகையை அடமானம் வைக்கிறது, இப்படி கடனாளியாக இருப்போம். கரெக்டா? ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்று ஒரு புதுவிதமான கடனை பற்றி சொல்கிறார். என்னன்னு கேட்போமா? ரோமர் 13:8, ஒருவரிடத்தில் ஒருவர் அன்பு கூறுகிற கடனே அல்லாமல் மற்றொன்றிலும் ஒருவனுக்கும் கடன்படாதிருங்கள். பிறனிடத்தில் அன்பு கூறுகிறவன் நியாய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறான். இந்த வசனத்தின் மூலம் ஆண்டவர் 2 காரியத்தை குறித்து பேசுகிறார். ஒன்று, அன்பு. ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பை காட்டினா உங்கள் மனசு சொல்லும், இதற்கு ஈடாக என்ன பண்ணுவேன், நான் எப்படி அந்த அன்பை திரும்ப காட்டுவேன் அப்படின்னு அவங்கக்கிட்ட பாசமாக அன்பாக இருக்கணும்னு உங்கள் மனசு சொல்லும். அந்த அன்பை நீங்கள் திரும்ப காட்டும் பொழுது அவங்களும் உங்ககிட்ட மீண்டும் அன்பை காட்டுவாங்க. இது உங்கள் 2 பேருக்குள்ள மாத்திரமல்ல, வெளி இடங்களிலும் மற்றவர்களிடம் இந்த அன்பு பரவும், ஸ்ப்ரெட் ஆகும். ஒரு மனிதனிடம் ஏதோ ஒரு பொருளை கடன் வாங்கும் பொழுது அது நமக்கு பெரும் சுமையாக இருக்கும். ஆனால் அன்பை கடன் வாங்கும் பொழுது அது பெரும் மகிழ்ச்சியை தருகிறதா இருக்கும். குடும்பங்களை ஒற்றுமையின் பாதையிலும் சமாதானத்தின் பாதையிலும் நடத்துகிறதா இருக்கும். உலகத்தில் விலை கொடுத்து வாங்க முடியாத ஒரே ஒன்று அன்பு தான். 2வது கர்த்தர் சொல்வது கடன். உலகத்தில் மிகவும் மோசமான ஒரு சுபை என்னன்னு கேட்டால் அது கடன் தான். கடன் வாங்கி வீட்டை கட்டிக்கிட்டு அந்த வீட்டில் கூட வசிக்க கூட முடியாமல் வாடகை வீட்டில் இருக்கிற மக்கள் தான் அநேகம். கடன் சுமையினால் லோன் அடைக்க முடியாமல் பிள்ளைகளுக்கு திருப்தியான ஆகாரத்தை கூட கொடுக்க முடியாமல் இரவும் பகலும் கண்ணீர் வடிக்கிற பெற்றோர்கள் ஏராளம். கடன் வாங்கினவன் கடன் கொடுத்தவனுக்கு அடிமைன்னு பழமொழியை சும்மா சொல்லலை. நம்ம இந்த உலகத்தில் யாருக்கும் அடிமையாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மாத்திரம் நீங்கள் அடிமையாக இருங்க. அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவருடைய சித்தத்தின்படி மாத்திரம் ஒவ்வொரு காரியங்களையும் நீங்கள் நடத்தும் பொழுது உங்கள் குடும்பத்தில் கடன் சுமை இருக்காது. ஆனால் அன்பு நிலைத்திருக்கும். Have a blessed day. Jesus bless you.